ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம் சுவை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி ஹேர் கலர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் அமிர்தம் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் மாதிரி இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது டீ டம்ளரில் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஹேர் கலர் பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு வேணும். என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபி தூள், அப்புறம் நான் பஞ்சாரஸ் நேச்சுரல் ஹென்னா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன். இப்போ ஹென்னா, இந்த நேச்சுரல் ஹென்னா வச்சு தான் நம்ம இந்த ப்ரௌன் கலர் ஹேர் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கு லெமன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெமன் போட்டோன்னா நமக்கு ஹேர் கலர் நல்லாவே கொடுக்கும். ஸோ டார்க் ஆகும் கொஞ்சம். அதுக்காக தான் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிறப்போ நம்ம 10 rupees அந்த ப்ரூ காஃபி தூள் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, ஹேர் கலர் ப்ரௌன் கலர் நல்ல ப்ரௌனாக கிடைக்கும். ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. அந்த பிளாக்கிஷ் அண்ட் ப்ரௌனிஷ் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப சம்பட்ட கலர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த 3 டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர், அதாவது 1/2 டம்ளர் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா பாயில் ஆகட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா பாயில் ஆகி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக டெக்ஸ்டர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாரஸ் நேச்சுரல் ஹென்னா இருக்கு இல்லையா, இந்த ஹென்னா பவுடர் நமக்கு தேவையான அளவு, அதாவது நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் போடுறீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுவே போதும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் கலர் ப்ரௌன் கலர் அங்கங்கே தான் பண்ண போகிறீங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹென்னா பவுடரில் பார்த்திங்கன்னா நான் இந்த லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் நல்லாவே டார்க் கொடுக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ளூ காஃபி தூள் நல்லா டார்க்கனாகி ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுங்கள். ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே. பாருங்கள், நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கலக்கினோம்னாலும் நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். கெட்டியாக வராமல் கொஞ்சம் நல்லா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியம் டெக்ஸ்சரில் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஹேர் கலர். என்ன இவ்வளோ சொன்னீங்க, நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணவே இல்லை, நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக குட்டி பாப்பா இருக்கா. அவளை எப்போ அழுகிறா எப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி தெரியாது. நான் இந்த மாதிரி டைமில் அப்ளை பண்ணிவிட்டு போய் அவளை தூக்குனேன்னா அவள் ஏதாவது தலையில் கைப்பட்டு அதாவது வாயில் வச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நான் போடலை. மற்றபடி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அமிர்தம் சுவை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.